Hello viewers. So last video நம்ம என்ன பார்த்திருப்போம்னா MongoDB யோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு MongoDB நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதில் சின்ன சின்ன கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ப்ரௌசருக்கு போயிடுங்க. ப்ரௌசருக்கு போயிட்டு mongodb.comனு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போயிட்டு கம்யூனிட்டி எடிஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த கம்யூனிட்டி எடிஷனை டவுன்லோட் கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. அண்ட் டவுன்லோட் கம்யூனிட்டி கொடுத்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வெர்ஷன் 8.0.4 கரண்ட் வெர்ஷன் இருக்குது. அண்ட் விண்டோஸ் 64 பிட்டில் இருக்குது. ஸோ நம்மளோட விண்டோஸுக்கு ஏற்ற கரண்ட் வெர்ஷன் என்னவோ அதுதான் நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஆப் டு கெட் டவுன்லோட். ஸோ இது டவுன்லோட் ஆன பிறகு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்திங்கன்னா அது வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு அது நம்மளை எடுத்துகிட்டு போகும். அண்ட் இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து என்ன 64 பிட் நம்ம விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி 64 பிட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்னாலேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஆல்ரெடி கம்ப்ளீட் ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 நமக்கு செக் பாக்ஸஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரன் சர்வர் அஸ் நெட்வொர்க் சர்வர் யூசர், அதாவது நம்ம எப்போலாம் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம பேக்எண்டில் சர்வர் ரன் ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே என்ன கேட்டிருக்கு, இந்த செக் பாக்ஸில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா இன்ஸ்டால் MongoDB காம்பஸ்ன்னு காட்டியிருக்கு. ஸோ எனக்கு இன்பில்ட்டாக காம்பஸ் தேவைப்படுது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அது அசிட்டஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இதில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம காம்பஸ் நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு MongoDB வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு டவுன்லோட். அண்ட் இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டு இதோட பேரலாக நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MongoDB ஷெல். ஓகே, ஸோ நம்ம MongoDB ஷெல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ MongoDB ஷெல் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். MongoDB ஷெல் போய்க்கலாம். டவுன்லோட் நவ். ஸோ டவுன்லோட் நவ் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வெர்ஷன் வரும். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு எப்படி டவுன்லோட் ஆகும்னா ஒரு ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். ஸோ என்ன லொக்கேஷனில் டவுன்லோட் ஆகிருக்கோ நம்ம அந்த லொக்கேஷன்லேயே ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்தேன். எனக்கு எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் ஆகிருக்கோ அந்த ஃபைலு, நான் அந்த லொக்கேஷனில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபைலை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு நான் இதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மோங்கோஸ் அதாவது மோங்கோஸ் ஷெல்லுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம நேம் ரீப்ளேஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த ஃபோல்டரை நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் மூவ் பண்ணிக்கிறேன். சி ஃபோல்டரில் நான் தனியாக ஃபோல்டர்லாம் எதுவுமே க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நாங்கள் வந்து வெளியிலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாத் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், பாத் செட் பண்ண போகிறோம் என்விரான்மெண்ட்டை. ஸோ பின்குள்ளே போயிடுங்க. பின்குள்ளே போயிட்டு இதோட பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திஸ் பிசி அதாவது உங்கள் சிஸ்டமை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்குள்ளே போயிட்டு பாத்தை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ பாத் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே நாங்கள் காப்பி பண்ண பாத்தை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. இது ஓகே கொடுத்துருங்க. நோ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத் செட் பண்ணிட்டோம். இப்போ மோங்கோஸ்குள்ளே போயிட்டு பின்குள்ளே மோங்கோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷெல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு
எந்த லொக்கேஷனில் என்னோடய ஃபைல் லொக்கேட் ஆகிருக்கு அண்ட் வந்து அதோட சர்வர் ரன் ஆகுதா அப்படின்றது எனக்கு இந்த விண்டோஸ்குள்ளே ஷோ ஆகும். இப்போது எனக்கு கரண்ட்டாக இன்பில்ட்டாகவே இந்த MongoDBக்குள்ளே என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம சின்ன சின்ன ரொம்ப மினிமலான கமெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான கமெண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷோ டிபிஎஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்பில்ட்டாக அது உள்ள என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்குன்றது காட்டும். நமக்கு அட்மின், கான்ஃபிகர், லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேட்டா பேசஸ் இருக்குது. ஓகே, நவ் இப்போ நம்ம புதுசாக இப்போ எனக்கு இந்த டேட்டா பேசஸ்லாம் வேணாம், எனக்கு புதுசாக நான் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ். இப்போது நான் பேங்க்குன்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்விட்ச் டு டிபி பேங்க்குன்னு மாறிடுச்சு. இப்போ நான் எந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கேன்னா பேங்க்குன்ற டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கேன். இப்போ இங்கே வந்து நான் கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ கலெக்ஷன்ஸ் இஸ் நத்திங். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எஸ்கியூஎல்ல நம்ம டேபிள்னு சொல்கிறத நம்ம இங்கே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கலெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களாம் இருந்தால் அந்த ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கலெக்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நான் வந்து ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டிபி டாட் என்ன கலெக்ஷன்னா அக்கௌண்ட்டு அப்படின்ற ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அக்கௌண்ட்டை டாட் இப்போது நான் வந்து முன்னே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து எஸ்கியூஎல் பேஸ்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீடிஃபைன்டு டேபிள் இருக்கணும். அந்த டேபிள் இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் வந்து இப்போது டேபிள் க்ரியேட் பண்ணுறப்போ சேம் லைன்லேயே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கான கீஸ் அண்ட் வேல்யூ பேர்ஸ், அதாவது நம்ம ஜேசான் ஃபார்மேட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதையும் நான் வந்து இது கூட பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரே ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் 1 கொடுத்துட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ், ஜேசான் ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும். நேம், ஸோ ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் நான் வந்து ஷாம்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் ஷாமோட ஏஜ் கோலன் 25 கொடுத்துட்டேன். அண்ட் ஷாமோட சிட்டி, ஸோ சிட்டி என்ன கொடுத்துக்கிறேன்னா சென்னை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோட கர்லி ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அக்னாலேஜ் ட்ரூ அப்படின்றது என்னன்னா எனக்கு நான் க்ரியேட் பண்ண கலெக்ஷனுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ண எல்லா டேட்டாஸும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்துட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு அக்னாலேஜ் ட்ரூன்னு வந்திருக்கு. அண்ட் இன்சர்ட்டட் ஐடி நான் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன்னா எஸ்கியூஎல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறப்ப அதோட ப்ரைமரி கீ எதுவாக இருக்கணும் நம்ம தான் ப்ரீடிஃபைன் பண்ணணும். அண்ட் இங்கே ப்ரைமரி கீ வந்து நம்ம ப்ரீடிஃபைன் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்ட் ஐடியை தான் அதை என்னவா எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீயாக எடுத்துக்கும். இங்கே ஆப்ஜெக்ட் ஐடி இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு என்னென்னா ப்ரைமரி கீ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் ஆயிருக்கேன். ஓகே, இன்சர்ட் அக்னாலேஜ் ட்ரூ வந்துருச்சு. ஆனால் நான் எப்படி இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னு எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சேம் டிபி டாட் அக்கௌண்ட்டுன்ற கலெக்ஷனுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துக்கிறோன்னா நம்ம ஃபைண்டுன்னு கொடுத்துக்கிறோம், செமிகோலன் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபைண்டுன்ற மெத்தட் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். லைக் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம், ஷார்ட் பண்ணலாம் ஒரு டேட்டாஸை. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் எதுக்குள்ளே பண்ணலாம்னா இந்த ஃபைண்டுன்ற மெத்தட்குள்ளே பண்ணலாம். ஸோ நான் அதுக்குள்ளே என்னென்ன பண்ணலான்னு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நான் ஃபைண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜேசான் ஃபார்மேட்டில் நான் என்ன விஷயம் இன்சர்ட் பண்ணணும் அது எனக்கு என்ன இருக்குது, இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் நேம் கொடுத்துருக்கேன், ஏஜ் கொடுத்துருக்கேன், சிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து நான் செகண்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா இன்னொரு அட்ரிபியூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு கீ அண்ட் வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் காலம் வரணும்னா அப் ஆரோ கொடுத்துட்டு ப்ரீவியஸ் காலம் வந்துச்சு. அண்ட் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நேம் வந்து ராம்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஏஜ் 26,
அண்ட் சிட்டி வந்துட்டு சேலம்னு வச்சுப்போம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏதாவது ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் எனக்கு என்ன ஆகிடுச்சு, இன்னொரு ஆப்ஜெக்ட் ஐடி, அதாவது இன்னொரு ப்ரைமரி கீ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ சேம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா db டாட் அக்கௌண்ட் டாட் நான் நம்பர்ஸ் 0 கொடுத்தனால 0 வந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு நம்பருன்ற காலமும் நம்பருன்ற டாக்குமெண்ட்டும் என்ன ஆயிடுச்சு, எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கீமாலெஸ்ன்னு சொல்கிறேன். நான் வந்து என்னென்ன கீஸ் அண்ட் வேல்யூஸ் நான் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு யூசருக்கும் நான் ஆட் பண்ணணுமோ அதை என்னோட டேபிளில் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஐ மீன் என்னோட கலெக்ஷனுக்குள்ளே நான் டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா MongoDBன்றது ஸ்கீமாலெஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த இன்ஸ்டாலேஷனை தொடர்ந்து நம்ம வேறு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் MongoDBல பண்ணலாம், ஸோ CRUD ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.